ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு K2B எக்ஸ்க்ளூசிவ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் சேனலில் உங்களுக்கு நாங்கள் கண்டினியூஸாக மதர்ஸ் டேக்குள்ளே ஸ்பெஷல்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த பீரியடில் உங்களால் வெளியே ஷாப்பிங் போக முடியாது, கிஃப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி வீட்டில் இருக்கிற திங்ஸஸ் வச்சு நம்ம இந்த மதர்ஸ் டேயை எப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம், உங்கள் மதருக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐடியா நம்பர் 1 பார்த்துடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு உட் பீஸ். ஸோ இது வந்து கியூபாய்ட் ரெக்டாங்கிள் என்ன ஷேப்பில் இருந்தாலும் ஓகே. உங்ககிட்ட இந்த மாதிரி உட் பீஸ் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த காட்டன் பாக்ஸில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு உட் பீஸ்லேயே நான் வந்து பண்ணி காமிச்சிடுறேன். இது நாங்கள் இது காட்ட போகிற இந்த என்டையர் வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப ஒர்த்தான ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை இந்த உட் சைஸுக்கு தகுந்தால கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ஈவனாக எல்லா சைடும் மீன்ஸ் பேக் டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்படி இல்லைன்னா க்யூப், நீங்கள் உட் பீஸ் வந்து க்யூப் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக என்டையர் அந்த க்யூப் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோட்டோஸ் ஒட்டி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒட்டி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நான் ஒட்டிட்டேன். ஸோ இது போக உங்களுக்கு சைடில் இடம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அது ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தகுந்தால இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு ஒயிட் ஷார்ட் பேப்பர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து ஐ லவ் யூ மாம், ஒரு மாம் ஆன் டேட் டாட்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது கோட்ஸ் எழுதிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு ஃபோட்டோ க்யூப் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதாரண வீட்டில் இருக்கிற ஒரு உட் பீஸ் வச்சு நம்ம அழகான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 2. இதுக்கு உங்களுக்கு தேவையான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கண்ணாடி ஜார், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஜார் இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஜார் தான். ஸோ இந்த ஜாரில் உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா மீன்ஸ் நார்மல் சைஸ் ஆஃப் ஃபோட்டோ இருந்தாலே இது போதும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோவை அந்த ஜாருக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தான் இது. இது வந்து ரொம்ப மெனக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் எதுவும் இருக்காது. ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேட்ரி லைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளே வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் கேண்டில் ஏற்ற முடியாது, ஏன்னா ஈஸியாக பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருந்துச்சு, இல்லை பேட்ரி லைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரைஸ் லைட்ஸ் இருந்துச்சுனாலும் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்பர் ஐடியா 2 நீங்கள் பார்த்துட்டிங்க. இது கூட நீங்கள் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஐடியா தான். ஐடியா நம்பர் 3 பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எந்த மாதிரி சாண்ட் இருக்கும் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இருக்க ஏரியாவில் எனக்கு வந்து இந்த ஆற்று மணல் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ நான் வந்து சாண்டு தான் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பீச் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் வந்து ஒரு கால்வாசி அளவு தான் வந்து அந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதை மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி, இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து ரேண்டமாக அங்கங்கே அப்படி இப்படி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. ஸோ உங்ககிட்ட உங்கள் அம்மாவோ இல்லை நீங்களும் உங்கள் அம்மாவோ இல்லை நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இருந்த ஃபோட்டோ அந்த மாதிரி கூட எடுத்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் ஸ்டிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்ஸோட 2 கார்னரையும் நான் கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டூத் பிக் இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து ஃபோட்டோவோட ஸ்டிக் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இது அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள்,
அட் த சேம் டைம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த பார்த்த 3 ஐடியாவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.